நமக்கு இணைக்கிழமை நான் பார்க்க போகலாம். எங்கள் ஸ்ட்ரீட்டை நாங்கள் சுற்றி காமிக்க போகிறோம். மீன்ஸ் எங்கள் வீடு கிடையாது, எங்கள் ஸ்ட்ரீட்டை. ஸோ வாங்க வீடு கூட போகலாம். எங்கள் ஸ்ட்ரீட்டை சுற்றி காமிக்கணும்னா இருக்க காமிக்கிறேன், என்ன பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட். அப்படி இப்படி வந்து இப்படி போய் அங்கே முடியும் எங்கள் வீடு. இதுதான் எங்கள் வீடு. உள்ளார அதான் கிச்சன். இங்கே நான் சோஃபா போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படி போனால் அதான் பாத்ரூம். அங்கே போனால் பெட்ரூம். அங்கே எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு இருக்குது, கீழே ஒரு வீடு இருக்குது, அதுக்கப்புறம் மேலே ஒரு வீடு இருக்குது, அதுக்கும் மேலே வீடு இருக்குது. நான் காமிச்சிருப்பேன். ஸோ அங்கே இருந்து இப்படியே வரணும். அங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க காமிக்கிறேன். இதான கிரவுண்டு, ஸ்கூல் கிரவுண்டு. காமிச்சிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துட்டிங்களா? எங்ககிட்ட ஒரு கார்டன் இருக்குது, அது மாடியில் இருக்குது. அதில் இப்போ நான் சொல்லியிருப்பேன் என்கிட்ட மீன் தான் வளர்த்துருக்கோண்டு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஒன்லி பூனை மட்டும் வளர்ப்போம். ஏன் அந்த பூனை வீடியோவில் காட்ட மாட்டேங்கிறேன்னா, அந்த பூனை எதுக்கு காமிக்கிறதுக்கு? ஏன்னா இப்போ நான் எப்போ எனக்கு பூனை பிடிக்காம கூட இருக்குண்ணா. ஏன்னா பூனை பிடிச்சிருந்தாலும் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ பூனை எப்படி வேணால் இருக்கிறான். பூனைனா எப்படி வேணால் இருக்கணும். இந்த பூனையை பார்த்து என்ன பண்ண போகிறோம்? நானும் அந்த பூனையை பார்க்க மாட்டேன். ஏன்னா ஒரு இடத்துல அதை அடைச்சி வச்சுருவோம். அது எங்கே தெரியுமா? வேற ஒன்றும் கிடையாது. இந்த சைடில் ஒரு கூண்டு வச்சுருக்கோம். அந்த கூண்டு அது கூண்டு இருக்குது. அதோட அந்த கூண்டில் அடித்து வச்சுருக்கோம். திறக்க கூட முடியாது. புது பூனைனா இந்த சாயந்தரம் வீடியோ வரும். அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். ஸோ இன்னொரு வீடியோ முடிச்சிங்கன்னா பாய் ஃப்ரம்